இங்க ஒரு கம்பெனி ஏழை பொண்ணுங்களா பார்த்து செலக்ட் பண்ணி, அவங்களுக்கு நெறைய பணத்த ஆசை காமிச்சு, ஐவிஎஃப் ஆர்ட்டிஃபிஷியல் மூலமா அவங்களுக்கு குழந்தை பெத்துக்க வச்சு, அது குழந்தை இல்லாத பணக்காரங்களுக்கா தரேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டுக்கு நடுவுல இருக்க ஒரு மேன்ஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க. கும்பலுக்கு நடுவுல தான் நம்ம ஹீரோயின் யசோதாவும் இருக்காங்க. அவங்களுக்கு டெலிவரி ஆகி முடிய வரைக்கும் வெளி உலகத்த யாருக்கும் காட்ட மாட்டாங்க. அப்படி இருக்கப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு டெலிவரி பெயின் வருது. அவங்களும் அந்த பொண்ண கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்ல. கேட்டா அந்த பொண்ணுக்கு காசை கொடுத்து அனுப்பிச்சாச்சு, குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்க மேலே நம்பிக்கை இல்லாத நம்ம ஹீரோயின் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா ஒரு ரூமில் எல்லாம் டெட் பாடிஸாக இருக்குது. அங்கே போய் பார்க்குறாங்க, அவங்களோட ஃப்ரெண்டும் இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ரூமில் பார்த்தா பிறந்த குழந்தை எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கருவில் இருக்க குழந்தைய வச்சு அவங்க ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினை செக்யூரிட்டி பிடிச்சிட்டு வந்து அடைச்சிடுறாங்க. இப்போ அந்த செக்யூரிட்டி நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்க அவங்கள எப்படியோ அடிச்சு போட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் வந்து தப்பிச்சிடுறாங்க. அந்த செக்யூரிட்டியை கொலை பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்டோட குழந்தைய எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்க யாரும் அந்த செக்யூரிட்டி ரூமை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது.